தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரி அருகே 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுகுமாரிடம் கேட்கலாம். சுகுமார், விவரங்கள். சிவரஞ்சனி, தருமபுரி அருகே அதியமான்கோட்டை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் பெருமாள் என்பவர் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக அதியமான்கோட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதாவது தருமபுரி அருகே இந்த பெருமாள் என்பவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வருகிறார். இவர் அடிக்கடி மது அருந்திவிட்டு பல்வேறு சண்டைகள் செய்து வந்ததாகவும், இவர் தற்பொழுது ஒரு சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பொழுது அவருக்கு பெற்றோர்கள் சைல்டு அமைப்புக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் அதியமான்கோட்டை காவல்துறையினருக்கு வழக்கு பதிவு செய்ய சொல்லி அந்த வழக்கு பெருமாளை குறித்து விசாரணை செய்ததில் இவர் ஒரு பெண் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்தது நிரூபிக்கப்பட்டதால் அவரை அதியமான்கோட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர் மீது ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அந்த வழக்கும் இருந்து வருகிறது. இந்நிலையில் பெருமாள் இவருக்கு திருமணமாகி இவர் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும், இவர் அடிக்கடி இதே போன்று மது அருந்திவிட்டு பலரிடம் சண்டை செய்து வருவதால் இவர் மீது பயந்து கொண்டு யாரும் வெளியே சொல்லாது இருந்து வந்ததாகவும், தற்பொழுது இவரை கைது செய்ததால் இவர் மீது மேலும் 2 சிறுமியின் பெற்றோர்கள் இவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து பெருமாள் என்பவரை கைது செய்தனர் அதியமான்கோட்டை காவல்துறையினர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகுமார்.